நேரு விளையாட்டு அரங்கை நோக்கி சென்று கொண்டிருக்கூடிய அந்த நேரலை காட்சியை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் வந்த பிறகு விழா தொடங்கும், பதவியேற்பு நிகழ்வு தொடங்கும். அந்த நேரலையும் நாம் இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க இருக்கின்றோம். நிகழ்ச்சி முடிந்த பிறகு அனைவருக்கும் தேநீர் விருந்து வழங்கப்பட்டு அடுத்த கட்டமான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கிறார். ஏற்கனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு கொடுத்த கட்சியினுடைய தலைவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரு முதலமைச்சராக பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும் போது யார் யார் வருகை தருகிறார்கள், யார் யாருக்கு எந்தெந்த கட்சியின் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகள் ஏற்படும். அந்த வகையில் தற்போது வரையிலும் மிக முக்கிய அழைப்பாளராக பார்க்கப்படக்கூடியது ராகுல் காந்தி. ஏனென்றால் நேற்றைய தினம்தான் அவர் இந்த நிகழ்வு, இந்த பிரச்சனைகள், இந்த சிக்கல் அனைமே முடிவுக்கு வந்தது. அதாவது முதலமைச்சராக விஜய் பதவியேற்புக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற நிகழ்வு தொடர்ந்து 4 முறை ஆளுநருடனான சந்திப்பு நடைபெற்றது. அடுத்தடுத்து சந்திப்பு நடைபெறும் போதே நேரு ஒவ்வொரு முறையும் அவர் ஆளுநரை சந்திக்கும் போது நேரு உள்விளையாட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்குவார்கள். அதற்கு பிறகு விஜயனுடைய நடவடிக்கை அந்த வேலைகள் அப்படியே நின்றுவிடும். அதற்கு பிறகு மீண்டும் அவர் ஆளுநரை சந்திக்க தொடங்கும் போது மீண்டும் அதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டது. இப்படியாக ஒவ்வொரு முறையும் ஆளுநரை சந்திக்கும் போது நேரு உள்விளையாட்டு அரங்கு வேலைகள் எல்லாம் தொடங்கி நிறுத்தப்பட்டு மீண்டும் தொடங்கி மீண்டும் நிறுத்தப்பட்டு என இப்படியாக நடைபெற்ற நிலையில் நேற்றைய தினம்தான் அதிகாரப்பூர்வமாக தமிழக அனைத்து, அதாவது திமுகவோடு கூட்டணியில் அங்கு வகித்த கட்சியினுடைய ஆதரவை பெற்று விஜய் பெரும்பான்மை எண்ணிக்கை எடுத்து சென்று தமிழக கவர்னரிடம் வழங்கியிருக்கின்றார். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 107, அதுபோக காங்கிரஸ் 5, அதை தொடர்ந்து மற்ற கூட்டணி கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். நேரலில் பார்க்கின்றோம். விஜய் விழா நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்திருக்கக்கூடியதும் அவரை அனைவரும் உற்சாகமாக எழுந்து நின்று கைத்தட்டி வரவேற்கக்கூடிய நேரலை நாம் பார்க்கின்றோம். அவர் இதற்கு முன்னதாக இருந்த அந்த உடையில் தற்போது கோட் பேண்ட் அணிந்து கோட் சூட் போட்டு அவர் வந்திருக்கக்கூடிய அந்த நேரலை பார்க்கணும். முதலமைச்சராக விஜய் பதவியேற்க இருக்கக்கூடிய நிகழ்வு, அதற்கான ஏற்பாடுகளாம் தயாராகி வருகிறது. விஜய் முதற்கட்டமாக நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்தவுடன் அவரை மூத்த IAS IPS அதிகாரிகள் புரோட்டோகால் படி அனைவரும் அவரை வரவேற்றார்கள். அதைத் தொடர்ந்து அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகி என அனைவரையும் சந்தித்து விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தனர். அதற்கு பிறகு அவர் கோட் மாட்டிக்கொண்டு தற்போது அந்த விழா நடக்கக்கூடிய இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கூடிய நேரலை காட்சியும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.